கேகேவி ராமன் சார், நீங்க பேசுங்க சார். ஓகே சார். வணக்கம் சார். சார் நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஜோதிடத்துல எப்படி வந்தேன்னா உங்களை மாதிரி தான் சார். கல்யாணம் ஆகல. இப்போ 29 வயசாச்சு, கல்யாணம் ஆகல. ஏன்னா அவங்ககிட்ட எங்க அப்பா என்னை கூட்டி ஜோதிடத்தை திருமண பொருத்த பார்க்க கூட்டி போனாரு. அவங்க சொன்னதை வச்சுட்டு இதுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றத கேட்ச் பண்ணிட்டு வீட்டுல எங்க அப்பா வந்து கொத்தனாருனால வாஸ்து பார்ப்பாரு. அதனால வீட்டுல எப்பொழுதும் வருஷம் வருஷம் பஞ்சாங்கம் வாங்கிடுவாரு. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்ட்டு நான் வீட்டுல உட்காந்து பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்க சொல்ற அந்த பாயிண்ட்டை வச்சு நான் இதை அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதனாலதான் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானாவது படிக்க ஆரம்பிச்சேன். லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிரக அடைவு எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நானா ஜோதிட புக்கு வாங்கி படிக்க, ஜோதிடர் அந்த வேல்யூ தெரியாம ஜோதிடத்தை புக்கை வாங்கி படிச்சுட்டு மில்லில் அப்ப எலக்ட்ரிஷனா இருந்தேன். அப்ப யாரும் வந்தாலுமே நானா பலன் சொல்றது, இன்னைக்கு உனக்கு சந்திராசிரமா பார்த்து சுதாராம அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் நான் ஜாதகம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம்லாம் வாங்கிட்டு 10 ரூபா புக் இருக்கு இல்லைங்க சார், அது ஒன்னாவது இங்க இருந்தா, ரெண்டாவது இங்க இருந்தா, அதை வச்சு பலன் சொல்லுவேன். அது வந்து 50% ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாம மேரேஜ் பண்ணிட்டு டக்குனு இதே கண்டினியூ பண்ணோம்னா திருமண வாழ்க்கை ஏதாவது சரியா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லேட் ஆச்சு. இன்னும் ஜோதிடத்தை தூக்கிட்டு அழைச்சோம்னா சரியா வராது, மேரேஜ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் இதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் கேப் விட்டுட்டேன். ஒரு 14 வருஷமா விட்டுட்டேன். அப்புறம் இடையில கொரோனா டைம், அந்த டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கப்ப இந்த வீடியோ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். வீடியோ பார்த்ததுல நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணிடலாங்கிற அபிப்பிராயம் வந்துருச்சு. அவங்க எங்கெங்க போலான்னு திங்க் பண்ணுவேன், ஆனா உங்களை நோக்கி தான் வரும். அதுக்கப்புறம் சரி, சூழ்நிலை வேலை, மில்லுல வேலை பார்த்துட்டு படிக்க முடியாது. அப்புறம் ஜாப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஜாப் பண்ணதுக்கு அப்புறம் என்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. பேசிக் நம்ம கத்திட்டோம்ல, நான் எதுக்கு திரும்ப பேசிக்லயே போய்கிட்டு ஏதாவது சிறப்பு வகுப்பு ஏதாவது இருந்தா பாக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் திதி யோகத்தை பத்தி அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். திதி யோகத்தை வச்சும் பலன் சொல்லுவாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனசுல ரொம்ப புரிஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போ உங்க அந்த நேரம் பார்த்து உங்களோட ஸ்பெஷல் வகுப்புக்கு கிடைச்சது. சரி, நம்ம டிராவல் டைம்ல உங்களுக்கு தெரியும், நாங்க டிராவல் டைம்ல தான் இருப்பேன். அப்ப எல்லாமே அவங்க கிளாஸ் போறோம். சரி, ஒரு முயற்சி அட்டன் பண்ணுவோமேட்டு அட்டன் பண்ணேன் சார். இப்போ 1 இயரா நானும் உங்களோட டிராவல் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட 1 இயருக்கு டிராவல் பண்ணிட்டேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்காது. சண்டே கூட லோக்கல்ல ஒரு கிளாஸ் மாதிரி எங்க அப்பா பெரியப்பா ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு, அதுக்கு போவேன். அவசியமா போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன். அவங்கள்ட்ட அவங்க அங்க ஸ்டூடெண்ட் வருவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் எல்லாமே பேசிக் அவங்க கொஞ்சம் திணறாங்க. அவங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லி நம்ம கிளாஸ் அப்ளை பண்றது அங்க சொல்லி கொடுப்பேன். பிளஸ் அவங்கள கூட எல்லாம் என்கரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து உயர்நிலையில் ஜாயின் பண்றதுக்காக. அப்போ நான் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து பேசிக்ல உங்களோட இந்த பேசிக்ல அடிப்படையில ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களோட மற்றவங்கள காட்டிலும் உங்களோட ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருக்கு. வேற கிளாஸ் அட்டன் பண்ணா கூட தோணும் சார், ஆனா என்னன்னு தெரியாது, தோணுமே ஒழிய அட்டன் பண்ணவே மாட்டேன். ஆனா உங்க கிளாஸ் ஏற்கனவே நம்ம படிச்சதை ப்ராக்டிஸே பண்ணல, எதுக்கு நான் தொடர்ந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா கடைசி நேரத்துல கூட அமௌண்ட் அடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணிடுவேன். அது என்ன எனக்கு புரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்க பேசிக் கிளாஸ் வீட்டுல வகுப்புல போயிட்டு இருக்கோம், அவங்க கேட்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நான் ஸ்பெஷல் கிளாஸ் நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். இதுல எங்க பாப்பா, பொண்ணு, தம்பி அவங்களும் எடுத்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேசு, உங்களோட குரல் எங்க வீட்டுல எப்படி 2-3 மணி நேரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுவே குருவோட பாக்கியம் நினைச்சுக்கிறது நாங்க. பள்ளிப்பாளையம் ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி BTech FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 9585585109. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. செல் நம்பர் 6380641574.